Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சூரிய கிரகணம் வந்து நடக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே இந்த சூரிய கிரகணத்தப்போ நம்ம வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து நைட்ல தான் நடக்குது. அதனால நைட்ல நடக்குது இருந்தாலும் பகல்ல வந்து வெளியே போகலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கணுமா, இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு சூரிய கிரகணத்தப்போ வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம டக்குன்னு ஒண்ணா பார்க்கலாம். இந்த சூரிய கிரகணம் நாளைக்கு எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல தான் ஆரம்பிக்குது. 11 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. சோ லேட் நைட் 11 மணிக்கு ஆரம்பிச்சு அதே நைட்ல 3:24க்கு இந்த சூரிய கிரகணம் வந்து முடியுது. சோ 11 மணில இருந்து கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. 4.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இது வந்து நைட்ல தான் நடக்குது. அதனால இது வந்து நமக்கு இந்தியால வந்து நமக்கு பார்க்கவோ உணரவோ முடியாது. இந்தியால இந்த கிரகணத்தை வந்து நம்மனால பார்க்க முடியாது. இது வெளிநாடுகள்ல தான் பார்க்க முடியும். நமக்கு நைட்டா இருக்கும்போது சில நாடுகள்ல பகலா இருக்கும்ல, அந்த மாதிரி நாடுகள்ல தான் இந்த சூரிய கிரகணம் வந்து தெரியும். நமக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து தெரியாது. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது நைட்ல தான் நடக்குது. இருந்தாலும் பகல்ல வெளியே போகலாமான்னு டவுட் வருதுல்ல, தாராளமா போகலாம். இப்போ பகல்ல நமக்கு இங்கே சூரிய கிரகணம் நடக்குதுன்னா கூட கண்டிப்பா அதோட தாக்கம் இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்க போறதை அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா இந்த சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நமக்கு தெரியாது, நடக்காது. அதனால நம்ம வந்து பகல்ல நீங்க வெளியே போறதுன்னா தாராளமா போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த டைம்ல சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 11 மணிக்கு மேலே தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இங்கே தெரியாது, இதோட தாக்கம் இங்கே பெருசாக இருக்காது. அதனால நீங்கள் பயப்பட வேணாம். 11 மணிக்கு மேலே மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, சீக்கிரம் முடிச்சிருப்பீங்க. ஒருவேளை அந்த டைமில் உங்களுக்கு பசிக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாலோ பழமோ ஒரு வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தப்போன்னு கிடையாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எப்பயுமே கொஞ்சம் ஏர்லி டின்னர் எடுத்துக்கிறது நல்லது. சீக்கிரமாக சாப்பிட்றது உங்களுக்கு வயிறில் வந்து ஈஸியாக வந்து ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு லேட்டாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டில் வயிறு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும், ஏப்பம் வர மாதிரி இருக்கும், டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போன்னு கிடையாது, கிரகணத்தப்போன்னு கிடையாது, எப்பயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி தண்ணி குடிக்கலாமான்னா தாராளமாக தண்ணி குடிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுன்றதே கிடையாது. எல்லா நாளும் நீங்கள் எப்படி தண்ணி குடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த நேரத்துலையும் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். தூங்கலாமான்னா தாராளமாக தூங்கலாம். தூங்குறதுக்கும் இந்த கிரகணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது இந்தியாவில் தெரிஞ்சாலுமே நமக்கு நல்லா இந்தியாவில் வந்து தெரியுது கிரகணம் அப்படின்னாலுமே அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பகலில் நடந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபுட்டு நீங்கள் கவனமாக எடுக்கணும், வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும். இது பகல் இல்லை நைட்டுன்றனால நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருந்தாலே போதும். அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பகலில் கிரகணம் நடக்குது, நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக நீங்கள் குளிக்கணும் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வெளியவே போகலை, கிரகணமும் நைட்டில் தான் நடக்குது. ஆனால் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லி எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே நாளைக்கும் இருங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.